நிறைய டால்ஸ் எல்லாம் உலகிக்கிட்டு இருந்துச்சு. அந்த டால்ஸ் எல்லாம் அப்படியே ஹாய் சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா மால்குள்ளேயே ஒரு பஸ் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. அதுவும் டபுள் டக்கர் பஸ் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. அப்படியே சுற்றிட்டு நாம் அப்படியே மேலே போயிட்டோம். இங்கே பார்த்தா ரோலெக்ஸ்லாம் இருந்தார். அடுத்து லியோவும் இருப்பார் போல இருக்கு. நிறைய பென்சில் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மேலே அப்படியே ஒரு ஹைப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா நமக்கு பிடிச்ச சக்திமான் பிஸ்கெட் மில்க் சக்தி பிஸ்கெட்லாம் இருந்துச்சு. ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருந்த பிஸ்கெட்டுங்க சிப்ஸுங்கெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த சீஸ் பால்ஸ்லாம் நான் உங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்கிறாங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. அதே ஒரு 2 பாக்கெட் எடுத்து போட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே பேஸ்கெட்டில் போட்டு பில்லை போய் போட ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்சது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நம்ம வந்திருக்க இடம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெம்ஃபோர்ட், பெங்களூர் ஹெச்எல் சைடில் தான் இருக்குது. இங்கே நிறைய டெலிஷியஸான ஃபுட்டஸ்லாம் இருக்குது. வாட் ஏ பர்கர் அப்படின்னு இங்கே இந்தியன் பிராண்டில் பர்கர்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் காரில் நம்ம தான் விளையாண்டுருப்போம்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு பெரிய ட்ரீமு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அதில் ஜாலியாக விளையாண்டுருக்கு, ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த வாட்டர் பர்கரை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். ப்ரைஸஸ்லாம் ஓரளவு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை. அப்புறம் இங்கே ஆம்பியன்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. நம்ம என்ன ட்ரை பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பெரி பெரி சிக்கன் பர்கர் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு வழியாக ஆர்டர் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. உள்ளே வந்து பார்த்தா நிறைய இவங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த காம்படிட்டர்ஸ்லாம் தாண்டி இவங்க நல்லபடி இந்த அளவு செஞ்சு தர்றதே பெரிய விஷயம்தான். ஓரளவு டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, பக்காவாக இருந்துச்சு டேஸ்ட்டுங்கெல்லாம். அப்புறம் இந்த சிக்கன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போட்டு இந்த மயோனைஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நான் ஒரு வழியாக இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வெளியே வந்துட்டேன். ஆம்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் 10 out of 10 கொடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. 3 hours later. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? என்னதான் காஸ்ட்லியாக நம்ம பீஸா பர்கர்னு சாப்பிட்டாலும் நம்ம ஏரியாவில் போடுற நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வருமா? ஒரு 10 புத்தகத்தை அப்பெல்லாம் மூட்டையை கட்டி தான் போனேன். புத்தக மூட்டை உங்களுக்கே தெரியும். பள்ளிக்கூடத்துக்கு அந்த புத்தக மூட்டையை கட்டி சும்மா இந்த நூடுல்ஸை பார்சல் வாங்கிட்டு வரப்பே இன்னொன்னையும் கூட சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏரியாலே சூப்பரான லெஸ்ஸி கடையை சூஸ் பண்ணி லெஸ்ஸியும் அப்புறம் சில ஸ்வீட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு அதுக்கு சுட சுட ஸ்வீட்டான ரசகுல்லா குலாப் ஜான்லாம் போட்டிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு ஸ்வீட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். இந்த ஸ்வீட் வந்து அந்தளவு டேஸ்ட்டெல்லாம் இல்லை, ஓகே தான் இருந்துச்சு. இது வந்து ஸ்வீட்டே இல்லை, ஆல்பாஸ்ட் இது வந்து கடல் பாசின்னு நினைக்கிறேன். அந்த கடல் பாசி வந்து இவங்க 20 rupeesன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் போட்டு விற்றாங்க. இதுக்குள்ளே ஒரு பாதாம் இருக்குது. ஓஹோ அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இதோட லெஸ்ஸி சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ரோஸ் மில்க்கை வந்து நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரோஸ் மில்கோட டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த லெஸ்ஸியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 rupees இல்லை, 30 rupees தான். நீங்கள் 20 rupeesக்கு வாங்கலாம், 30 rupeesக்கு வாங்கலாம். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 30 rupeesக்கு வாங்கினே இந்த கிளாஸில் தருவாங்க, இல்லைனா வந்து இந்த பிளாஸ்டிக் கிளாஸில் தருவாங்க. சரி, நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு பார்சலும் வாங்கிட்டு நான் எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னடா எக்ஸ்பெரிமெண்ட்டில் சாப்பாட்டில் என்னடா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை, எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் வந்தேன். என்ன பண்ணிங்கன்னா ஒரு ரசகுல்லா வந்து சின்னதாக போட்டு தந்தாங்க ஏரியாவில். அதையும் வாங்கிட்டு இந்த லெஸ்ஸியும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த லெஸ்ஸியில் இந்த ரசகுல்லாவை போட்டு சாப்பிட்றப்ப ஓஹோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஒரு மாதிரி சூடாகவும் இருந்துச்சு, சில்லுன்னு இருந்துச்சு. ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. குலாப் ஜாமுன் அதே மாதிரி வாங்கிட்டு வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். குலாப் ஜாமோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஏதோ ஐஸ்கிரீம்லேயே போட்டு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்கள் யாராவது என்ன மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்புறம் லைக்கும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.